தினமொரு வசனம். அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனம். ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோടെ முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன். ஒரு முறை நான் ஒரு பேருந்தில் பயணம் செய்தபோது அது ஒரு சலிப்பான அனுபவமாயிருந்தது. மேடு பள்ளங்களும் குறுகலுமான அந்த சாலையில் அந்த பேருந்து சுமார் 3 மணி நேரம் பயணிகளை அதிகமாக உழுக்கவும் குலுக்கவும் செய்து கொண்டே சென்றது. ஏன் தான் இந்த ரூட்டில் இந்த பேருந்தில் வந்தேனோ என்று எனக்குள் நான் கசந்து கொண்டே பயணம் செய்தேன். ஆனால் நான் மட்டும்தான் அப்படி. பிற பயணிகள் எல்லோரும் எதையும் பொருட்படுத்தாமல் சாதாரணமாக உரையாடிக்கொண்டே புத்தகங்களை படித்துக்கொண்டே பயணம் செய்தார்கள். ஏனென்றால் அவர்கள் தொடர்ந்து அந்த சாலையில் பயணம் செய்து பழகி போயிருந்தார்கள். வாழ்க்கை சாலையும் அப்படியே. அங்கே நமக்கு சில பழக்கங்கள் அவசியமாகிறது. பலவித சலசலப்புகளின் நடுவிலும் பாதிக்கப்படாத மனநிலையுடன் பயணத்தில் தொடர வேண்டியது தேவையாகிறது. எல்லாம் சுமூகமாக அமைதியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு வாழ்ந்தால் அங்கே நாம் கலவரமுற்று மனநிலை நிதானங்களை இழந்து எதிலுமே வெற்றி பெற முடியாமல் போய்விடும். ஏனென்றால் இந்த உலகம் யாருக்குமே தொடர்ந்து சுகமான ஒரு பாதையாய் இராது. மேடு பள்ளங்களும் வளைவு நெளிவுகளும் அங்கே உண்டு. அவைகள் வழியாக நாம் பயணம் செய்ய பழகி கொள்ள வேண்டியது தேவையாய் இருக்கின்றது. சிலரை சின்ன சின்ன சலசலப்புகள் கூட வேறு எதையும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்க விடாமலும் செயல்பட விடாமலும் தடை செய்து விடுகிறது. சிலரை சிறு சிறு கஷ்டங்கள் கூட நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி நேர்மறையாக எதையும் சிந்திக்க விடாமல் செய்து விடுகிறது. யுத்த களத்தில் இருப்பவர்கள் போராட்டங்கள் மிகுந்த சூழ்நிலையிலும் தெளிவாக யோசிக்கவும் திட்டமிடவும் முடிவுகள் எடுக்கவும் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வாழ்க்கை போராட்டங்களின் நடுவில் நமக்கும் அதுபோன்ற பயிற்சிகள் வேண்டும். காற்றையும் அலைகளையும் சந்தித்து கொண்டே முன்னேறி செல்ல பழகிவிட்ட கப்பலை போல நாமும் எதிர்மாறான சூழ்நிலைகளை சந்தித்து கொண்டே தோல்வியுறாத எண்ணங்களோடு முன்னேறி செல்லும்படி தேவன் பழக்குவிக்கின்றவராயிருக்கின்றார். தேவன் ஒரு யோசேப்பை, ஒரு மோசேயை, ஒரு தாவீதை, ஒரு தானியேலை, ஒரு பவுலை பலவித சலசலப்புகளுக்கு நடுவிலேயே நடத்தி பழக்கினார். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகளையும் கடந்து தேவ சித்தத்தின்படி வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.